அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஆர்கே நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். முதல் முறையா தேமுதிக திமுகவோடு கூட்டணி அமைச்சிருக்கு. இது யாருக்கு பலம் சேர்க்கும்? தேமுதிக மீண்டும் சட்டமன்றத்தில் வரக்கூடிய கம்பேக்கா அமையுமா, இல்ல பெர்செப்ஷன் வைஸ்ல டிஎம்கே அலையன்ஸ் இப்ப லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா? தேமுதிகவுக்கு கொள்கை கோட்பாடுகள் உண்மை கிடையாது. அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், யார் அதிக சீட் கொடுக்குறாங்களோ அங்க போயிருவான்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் இப்போதைக்கு சீட்டு பேச்செல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு சீட் கொடுக்குறேன் ராஜ்யசபாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடகடன்னு ஓடி வந்து சேர்ந்துட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல ராஜ்யசபாக்குள்ளாலேயோ இல்லைன்னா சட்டசபைக்குள்ளாலேயோ இருக்க வேண்டும் என்பது எல்லா கட்சியினுடைய விருப்பமாக இருக்கும். இதுல இப்ப பிரேமலதா முதல் முறையாக இல்லை என்றால் சுதீஷோ இல்லை என்றால் விஜய் பிரபாகரோ அது அந்த அடிதடி சென்ன முடிஞ்சிட்டு யார் டிசைட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒருத்தர் நம்ம இப்ப பாராளுமன்றத்துக்கு போக போறாங்க. நிச்சயமா அந்த கட்சிக்கு ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்கிறேன். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பேரம் பேச முடிஞ்சு விட்டது, அவ்வளவுதான். இப்ப ஒரு பக்கம் இந்த வட மாவட்டங்களில் வட மாவட்ட தொகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தாவேகா இன்ஃப்ளூயன்ஸை தேமுதிக வருகையின் மூலமாக ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்களா? இதுக்கு பின்னாடி தேமுதிகவை இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்து கொண்டு வரதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பரே நான் பேசல தானே அவங்களும் சொல்றாங்க. அப்போ என்னை பொறுத்தளவு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இந்த கூட்டணியினுடைய அந்த பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இன்னைக்கு நமக்கு தெரியுது இல்லையா, பலமா இருக்கிறதாக தெரியுது இல்லையா. அந்த பக்கம் பார்க்கும்போது பாமக பிளவுபட்ட ஒரு கட்சி, பாஜக அவன் கத்தி எடுத்து நடந்துட்டு இருக்கான், யாரை எப்போ குத்துவாங்கன்னு தெரியாது. அதிமுகக்குள்ளாலேயே சலசலப்புகள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை. அப்ப இதுதான் இருக்கிறது. மதுரையை தவிர மதுரையில் இருக்கின்ற அழகிரியினுடைய சப்போர்ட்டர்ஸ் அதிமுக சென்றிருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு இடத்துல கூட அதிமுகவுக்கு புதிதாக திமுக நபர்கள் போனார்கள், இல்லை என்றால் வேற யாராச்சும் போனார்கள் கிடையாது. அப்ப இந்த பெர்செப்ஷன் வார்ல இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏறத்தாழ ஜெயிக்கிற மாதிரி தான் எனக்கு தோற்றம் அளிக்கிறது. அந்த பெர்செப்ஷன் வார் இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஆர்கே. தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணிக்குள் வந்திருக்கிறது. இந்த கூட்டணியை பிரேமலதா விஜயகாந்த் உறுதி செய்திருக்கிறார். ராஜ்யசபா இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்று கூறியிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் அவர் சொல்றார் அப்படின்னா, 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா இடங்களை கொடுக்கிறதா வாக்குறுதி அளித்ததாக பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க. அது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில, இல்லை நான் அவ்வாறு சொன்னேனா என்று பின்னாட்களில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பினாரு. இது ஒரு சர்ச்சைக்கு காரணமாக அமைச்சது. இந்த நிலையில இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் என்பதன் காரணம் சொல்லுவார் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இந்த விஷயத்தை இப்போது தள்ளி போட்டு அது அதிகாரப்பூர்வமாக வரும் அப்படின்றத மறைமுகமாக உணர்த்துறாங்க.